3D 4D 5Dல வரும்போது இந்த 5D 6D அந்த சீரியஸில் வரக்கூடிய 14 எலமெண்ட்ஸை வந்து லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லாந்தனைட்ஸ் அண்ட் தென் ஆக்டினைட்ஸை ஆக்சுவலாக டி பிளாக் எலமெண்ட்ஸ்குள்ளே அந்த 14 எலமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் அந்த பர்டிகுலர் ரோலை ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர எலமெண்ட்லாம் தள்ளி போயிடும். ஸோ பி பிளாக் எலமெண்ட்டுக்கு நேராக டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து உட்கார மாதிரி சான்சஸ் வரும். ஸோ அட் த சேம் டைம் இந்த லாந்தனைட்ஸில் வர ஆக்டினைட்ஸில் வர அந்த 14 எலமெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. அதனால் இந்த 2 ரோவை எடுத்து கீழே தனியாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க பீரியாடிக் டேபிளில். ஸோ அதுதான் லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலி இட் ஷுட் பி இன்சைட் ஆஃப் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதனால் இதுக்கு உள்ளே இருந்திருக்கணும், ஆனால் வெளியில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸுக்கு அனதர் நேம் வந்து இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லாந்தனைடு இதில் 2 சீரீஸ் இருக்குது, லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ். லாந்தனைட் சீரீஸு ஆக்டினைட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லாந்தனைட் சீரீஸில் இருக்கக்கூடிய 14 எலமெண்ட்ஸ் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்றதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாந்தனத்துக்கு அடுத்து வரக்கூடிய சீரியம் அட்டாமிக் நம்பர் 58ல் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருந்து லுட்டீஷியம் அட்டாமிக் நம்பர் 71. இது லாந்தனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்டினைட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 14 எலமெண்ட்ஸ் தான். தோரியமில் ஸ்டார்ட் ஆகுது, அட்டாமிக் நம்பர் 90. லாரன்ஷியமில் முடியுது, அட்டாமிக் நம்பர் 103. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4f ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகும், இங்கே வந்து 5f ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ லாந்தனைட்ஸோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 3ல் இருக்குது. 3rd குரூப்பில் தான் லாந்தனைடு வரும். பீரியட் நம்பர் 6ல் வரும். பீரியட் நம்பர் 7ல் ஆக்டினைட்ஸ் வரும். ஸோ இதில் 4s சப்ஷெல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து 1 by 1 ஃபில் ஆகிட்டே வரும். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஜென்ரலாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த 14 எலமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெனான் இருக்கும், ஃபாலோட் பை 4fல 1ல் இருந்து 14 வரைக்கும் வரும். 5Dயில் 0 to 1 வரும். 6sல 2 இருக்கும். ஸோ 0 to 1 வரும் நாங்கள் வச்சுக்கோம். இதனுடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3. எல்லா எலமெண்ட்டும் சிமிலர் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் டேப்லெட் காலமில் கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் வித் தட். இதில் ஒரு சில இதெல்லாம் வந்து ரெட்டில் எழுதியிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாந்தனத்துக்கு வரும்போது 5D1 வருது. அதே மாதிரி லாந்தனத்துக்கு இந்த 4f0 5D1 6s2 வரும். கடோலினியம் சென்டரில் வரக்கூடிய இந்த கடோலினியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் 4fல 7 வரும், 5Dயில் திரும்ப 1 வரும், 6s2 வரும். லாஸ்ட்டாக வரும் லுட்டீஷியம், அங்கேயும் என்ன வரும் 4f 14 வரும், 5D1 வரும், 6s2 வரும். இது 3த்துல மட்டும் லாந்தனத்துக்கும் வந்து 5D1 6s2 4fல வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ எல்லாத்துலேயும் முன்னாடி ஜெனான் வரும். ஸோ இது 3த்துலேயும் வந்து 5D1 இருக்குது, நான் வச்சுக்கோங்க. 5D1 இருக்கிற எலமெண்ட் வந்து இது 3. இது தவிர இந்த ஆஃப் ஃபீல்டு வந்து யாரெல்லாம் வராங்க பாருங்கள். 5D0ல் ஆஃப் ஃபீல்டு யார் வராங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற யூரோப்பியம் வரும். கடோலினியத்துக்கு மேலே இருக்கிற யூரோப்பியம் 4f7 5D0 6s2 வரும். இங்கே லுட்டீஷியம் மேலே இருக்கிற இட்டபியம், இவங்க வந்து அகெயின் 4f14 5D0 6s2 வரும். ஸோ ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஃபீல்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது இந்த லாந்தனைட்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 தான். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +3. பட் ஒரு சில காம்பவுண்ட்ஸுக்கு, ஒரு சில மெட்டல்ஸுக்கு +2 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். அது வந்து எக்ஸப்ஷனல், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். +2வும் இருக்கும், +4வும் இருக்கும். +3 வந்து ஒரு சில அயான்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா கடோலினியம் 3+, லுட்டீஷியம் 3+. ஏன் அப்படின்னா இந்த கடோலினியம் 3+ சென்டரில் வராங்க. அவங்க வந்து அரௌண்டு கடோலினியம் 3+ அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வருதுன்னா 4fல 7 ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வரும். லுட்டீஷியம் 3+ அப்படின்னு வரும்போது அகைன் இது வந்து 4f14 வரும், ஃபுல் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 3+ல இந்த 2 பேர் ரொம்ப ஹைலி ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஃபிகரேஷன்.